மாநிலம் கோட்டயத்தில் தம்பதியை இரட்டை கொலை செய்த வழக்கில் அசாமைச் சேர்ந்தவர் கைதான நிலையில் கொலை சம்பவம் தொடர்பான பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. அதனை பார்க்கலாம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்போம். பிரசாத், வணக்கம். இந்த சிசிடிவி காட்சிகள் சொல்வது என்ன? இந்த கொலை சம்பவத்தின் முழு விவரங்கள் என்னவாக இருக்கிறது? வணக்கம். கேரள மாநிலம் கோட்டயம் திருவாதுக்குள் பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். தொழிலதிபரான இவரும் இவரது மனைவியும் கடந்த செவ்வாய்க்கிழமை காலையில் கூர்மையான ஆயுதத்தால் கொலை செய்யப்பட்டு சடலங்களாக காணப்பட்டார்கள். என்னங்க, இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். இவர்களது வீட்டில் வேலை செய்கின்ற வேலைக்கார பெண்மணி வீட்டுக்குள் புகுந்த போது 2 சடலங்களையும் கண்டு அதிர்ச்சி அடைந்ததோடு உடனடியாக அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் அதே போன்று காவல்துறைக்கும் தகவல் அளித்தார்கள். தொடர்ந்து போலீசார் விரைந்து சென்று விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த அமித் என்கின்ற இளைஞர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இந்த அமித் என்கின்ற இளைஞர் ஓராண்டுக்கு முன்பு இவர்களது வீட்டில் வேலை பார்த்து வந்த நிலையில் வீட்டில் இருந்த செல்போனை திருடியுள்ளார். அந்த திருட்டு தொடர்பாக போலீசாருக்கு புகார் செய்து அவரை அமித்தை போலீசார் கைது செய்திருந்தார்கள். கைது செய்யப்பட்ட அமித் சிறையிலிருந்து வெளிவந்த பின்பு இவர் இந்த கொலையில் ஈடுபட்டது தெரிய வந்தது. அவரை திருச்சூரில் கைது செய்திருந்தார்கள். இந்த அமித் கொலை செய்வதற்காக இவர் இந்த வீட்டிற்கு செல்கின்ற காட்சியும் அதே போன்று கொலை முடிந்த பின்பு சகஜமாக நடந்து செல்கின்ற காட்சியும் தற்போது அந்த சிசிடிவி கேமராவில் பதிவான நிலையில் அந்த காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி பிரசாத்.